வணக்கம், நான் பிஎன் நாகரத்னா பேசுகிறேன். உங்களுக்கு வழக்கம் போல் இன்றைக்கும் ஒரு புதுமையான ரெசிபி சொல்லி கொடுக்க போகிறேன். ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள் ஃபேமிலி எல்லோரும் சாப்பிட்லாம், பசங்களுக்கும் பிடிக்கும். புதுசாக கெஸ்ட் வரவங்களும் அப்படியே அசந்து போயிடுவாங்க. ஓ, இப்படி கூட இதில் பண்ணலாமா? ரொம்ப ஈஸி கூட. ரொம்ப நிறைய செலவுகளை ஒன்றுமே கிடையாது. நிறைய நெய் அது இது உங்களுக்கு செலவே கிடையாது. ஈஸியாக பெஸ்ட்டாக பண்ணுறக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. வெத்தலையில் பீட்டில் லீஃப் சொல்லுவாங்க இங்கிலீஷில். வெத்தலையில் உங்களுக்கு எப்படி பாயசம் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ரொம்ப ஈஸி. எல்லோரும் இதை என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்கிறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள், இந்த வெத்தலை இப்படி இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பீட்டல் லீஃப் சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த வெத்தலை பிடிச்சிருக்கோ, எதில் நல்ல டேஸ்ட் இருக்கும்னு தெரியுமோ அந்த வெத்தலையை நீங்கள் எடுத்துட்டு இந்த மாதிரி நிறைய எவ்வளோ வேணுமோ ஒரு கைப்பிடி அளவு வெத்தலை எடுத்துட்டு இதில் இருக்கிற இந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அப்புறமா இது ஏலக்காய், ஒரே ஒரு ஸ்பூன் சின்ன ஏலக்காய் போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூனு. இது குங்குமப்பூ, இது பாதாம், அப்புறம் மில்க் பவுடர், இது சுகர். கலர் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை ஜஸ்ட் வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. கலர் வேணும்னா சேர்த்துக்கலாம், இதுலேயே கலர் வந்துடும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல ஒரு பேக்கெட் பால் எடுத்துருக்கேன் பாருங்களேன். நல்ல திக்கு பால் எடுத்துக்கணும். திக்கு பால், ஒரு பேக்கெட் பால் எடுத்திருக்கேன். இந்த இதே வெத்தலையை நல்லா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அந்த ஜூஸ் எடுக்கணும். அப்புறமா தான் உங்களுக்கு இதில் விட்டானா உங்களுக்கு அது ரெசிபி வந்துடும். இப்போது பால் சூடு பண்ணணும். இந்த பாலை நல்லா சூடு பண்ணிப்போம். இங்கே பாருங்கள், திக்கு பால் எடுத்திருக்கேன். இதென்ன இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டாக காய்ச்சணும். இது காயறதுக்குள்ளேயும் நம்ம மிக்சியில் அந்த வெத்தலையை அரைச்சிட்டு அதில் ஜூஸ் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த வெத்தலையை நல்லா வாஷ் பண்ணி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க அது அரைப்படுறதுக்கு. இப்போ பாருங்களா, நல்லா ஓரளவுக்கு அரைச்சாச்சு. இதை இப்போ நம்ம வடிகட்டின்னு விடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சிருக்கிற அந்த வெத்தலை ஜூஸை இதில் போடுறோம். இங்கே பாருங்கள், வெத்தலையில் நல்லா வடிகட்டி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இல்லை காமிக்கிறேன் பாருங்களேன். வெத்தலை ஜூஸ் க்ரீன் கலராக இது கலரே போட வேண்டாம், பார்த்திங்களா? க்ரீன் கலர். நல்லா வெத்தலை அலம்பி வாஷ் பண்ணி அரைச்சி எடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு 10 வெத்தலை. இந்த பால் நல்லா காஞ்சிட்டோம். பாருங்கள், குங்குமப்பூ போடுறேன், நல்லா சுண்டாக காய்ச்சணும். அப்புறம் இப்போ நெக்ஸ்ட்டு சுகர் போடுறோம். ஓகேங்களா? 2 கப் சுகர். சுகர் வேண்டாம்னா நீங்கள் குறைச்சிக்கலாம் சுகரை. இங்கே பாருங்கள், சுகர் போட்டுட்டோம். சுகர் நல்லா டிசால்வ் ஆகட்டும், பால் நல்லா சுண்டட்டும். பாரு, இப்போது பாதாம் பவுட்ரு போடுறேன். எல்லோரும் பாதாம் ஊற வச்சு இதில் போடுவாங்க அரைச்சி. நான் பாதாம் போடுறேன், உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக போடுறேன். பாதாம் அப்படி கூட ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அரைச்சி போடலாம். அப்புறம் மில்க் பவுடர். உங்களுக்கு ஆவினில் போனால் இந்த பவுட்ரு கிடைக்கும். ஆவின் மில்க் பவுட்ரு போடுறேன். ஆவினில் எது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
ஏலக்காய் போட்டுருவோம். இது ரொம்ப ஈஸி, யார் வேணால் பண்ணலாம் ஈஸியாக. நான் கலர் எதுவும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். கலர் எதுவுமே க்ரீன் கலர் போடல, அதிலே நேச்சுரலாக க்ரீன் கலர் இருக்குது. கொஞ்சம் இது கம்மியாகட்டும், நம்ம அந்த இது விட்டுலாம். ஸோ இதில் வந்து நம்ம இந்த வெத்தலை இதை எடுத்து வச்சுருக்கோம், ஃபில்டர் பண்ணி அது நல்லா கொதிக்கிறது. இப்போ நம்ம அதை விட்டுருவோம். இதில் இன்னும் நிறைய வெத்தலை வேணும்னா இன்னும் நிறைய வெத்தலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெத்தலை தான் சேர்த்துருக்கேன், பிடிக்குமோ இல்லையோ எல்லாருக்கும்னு. இன்னும் வெத்தலை நிறையா போடலாம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். சீதக்காய் இதில் வந்து முந்திரி பருப்பு, திராட்சை, பிஸ்தா, உங்களுக்கு என்ன இது இருக்கோ அது எல்லாமே நெய்யில் வறுத்து நீங்கள் போடலாம். நான் இப்போ எதுவுமே இதில் டைரெக்டாக பாதாமும் பால் பவுடரும் போட்டிருக்கேன். அப்படி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு இதில் வந்து பாதாம் பிசினி கூட 1 day நைட் பிஃபோர் ஊற வச்சுட்டு வச்சிங்கன்னா இன்னும் நல்லா திக்காக நல்லா வரும். பாதாம் பிசினி உடம்புக்கு நல்லது, எல்லோரும் சாப்பிட்லாம். ஸோ வெத்தலை உடம்புக்கு நல்லது. எப்படி பசங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாயசம் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லோரும் குடிப்பாங்க. எதனா ஃபங்க்ஷன் போகிறீங்க, நிறைய வெத்தலை வந்துடுதுன்னா எல்லாத்தையும் வாஷ் பண்ணி இந்த மாதிரி பண்ணி நீங்கள் ஜாலியாக நைட்டு குடிக்கலாம் பால். இது பாருங்கள், இன்னும் நல்லா சுண்டை வைக்கலாம். உங்களுக்கு போதும்னு நினச்சேன்னா இதை நிறுத்திடலாம். இதுக்கு நீங்கள் முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா, உங்களுக்கு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் போடணுன்னு ஆசைப்பட்றீங்களோ நீங்கள் அதெல்லாம் போடலாம், போட்டு சாப்பிட்லாம். இல்லை அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். இதில் நான் பாதாம் பவுடரும் மில்க் பவுடரும் நான் டைரெக்டாகவே போட்டிருக்கேன். ஸோ அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குங்குமப்பூவும் போட்டிருக்கேன். பசங்க எல்லாருமே குடிக்கலாம், இது ஹோல் ஃபேமிலியும் குடிக்கலாம். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. உங்களுக்கே தெரியும் வெத்தலை உடம்புக்கு எவ்வளோ நல்லது. இப்படியெல்லாம் சாப்பிட்டோன்னா உங்களுக்கு இதெல்லாம் நல்ல ரிச் கண்டென்ட்ஸ், ப்ரோட்டீன், வைட்டமின் ரிச் கண்டென்ட்ஸ் எல்லாம் டைரெக்டாக உங்களுக்கு சேரும். ஓகே, இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் பண்ணி எங்கள் ஹெல்த்தி இருக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு டிப்ஸ், அவ்வளோதான். யார் வேணால் இது சாப்பிட்லாம். முதல்ல எல்லாேருக்கும் வெத்தலை வெறும் சுண்ணாம்பத்தோடையே போட்டுக்கிறது தான் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பாயசம் பண்ணுறதுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி பாயசம் பண்ணி சாப்பிடுங்க, வெத்தலையை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு புதுமையான வெத்தலை பாயசம் இன்றைக்கி பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி க்ரீன் கலராக இருக்கும். கலர் எதுவுமே போடல, எந்த எசன்ஸும் போடல. உங்களுக்கு எல்லாம் போட்டிருக்கேன், உங்களுக்கு எல்லாம் காமிச்சிருக்கேன். எல்லாம் நேச்சுரலாக மில்க் பவுடரு, சுகரு, வெத்தலையில் ஜூஸ் எடுத்து பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து பாதாம் பவுடர், வேறு ஒன்றும் ஏலக்காய் பவுடர், இது போட்டிருக்கோம். அவ்வளோதான். குங்குமப்பூ போட்டிருக்கேன். சரி, எதுவுமே இப்போ நீங்கள் வேணும்னா இதில் வந்து நிறைய கார்னிஷிங் பண்ணலாம். முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாம் நல்ல நெய்யில் வறுத்துட்டு இதில் போட்டுக்கலாம். இதில் நான் நெய் எதுவுமே விடலை, ப்ளெயின் அப்படியே குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தி ஆல்சோ. இது ஃபேமிலியில் எல்லோரும் குடிக்கலாம், ரொம்ப நல்லது. இந்த வெத்தலை இருக்கிற க்ரீன் கலர் அதிலே இறங்கியிருக்கு பாருங்கள். பால் குடிக்காதவங்க கூட இதை குடிப்பாங்க. இது அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் வித் அஸ். கலாவகினி சேனல் கூட எப்பவும் இருங்க. தேங்க்யூ.